அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 9/7/2024, அதாவது ஆனி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6:09 சதுர்த்தி திதி. அதே மாதிரி 7:05 வரை ஆயிலி நட்சத்திரம், அதற்கு மேல் மக நட்சத்திரம். இன்று ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை. இன்னைக்கு நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, அதே மாதிரி சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. அதே மாதிரி சந்திராசிரமம் மகர ராசிக்காரங்களுக்கு உடையது. அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது அந்த பழுப்பு நிற துணின்னு சொல்லலாம், அல்லது ரொம்ப டார்க் அண்ட் ஷேடோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை அவாய்ட் பண்ணிட்டோங்க. நீங்கள் சாப்பிட வேண்டியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பைனாப்பிள், அதாவது சுகர் கேன், அதாவது கரும்பு சாறு அல்லது பைனாப்பிள் சாப்பிடலாம். இப்பொழுது அந்த நட்சத்திர பலன்களை சொல்கிறோம் அல்லவா, இப்பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட அம்சத்தை பற்றி சொல்லலாம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் அன்பானவர், எல்லாருடைய அன்பிற்கும் பாத்திரமானவர். அதாவது எல்லாத்தையும் சுமூகமாக பழகிறதுனால எல்லாரும் அவர் மேலே பாசம் வைக்கிறாங்க. அதே மாதிரி சுவையான உணவுகளில் மிகுந்த விருப்பமுடையவர். சும்மா வயிறு பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிட மாட்டார். ரொம்ப சுவையான உணவுகளை ருசித்து சாப்பிடக்கூடியவர். ஆமாம். அதே மாதிரி இவருக்கு தொடையில் மச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெற்றோரிடம் ரொம்ப பணிவாக நடந்து கொள்வார், பாசத்தோடு நடந்து கொள்வார். அதே மாதிரி அதாவது அரசாங்க பணிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. கல்வி நல்லபடி அமையும். அன்பு பாசமெல்லாம் ரொம்ப பெற்றோற்ற உடையவர். அதே மாதிரி துணைவியிடம் நல்ல பாசமாக இருந்துக்கிடுவார். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வெளியே காட்டிக்கிறது இல்லை, நல்லபடியாக பாசம் இருக்கிறது மாதிரி நடந்து கொள்வார். ஆமாம். மற்றவரோட மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கக்கூடியவர். அதே மாதிரி உடம்பு நல்ல ஸ்ட்ராங்கான பாடி. கொடைக்குணம் ரொம்ப, யார் ஒன்று கஷ்டம்னு கேட்டாலும் முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவர். அதே மாதிரி சத்திய பேச்சு, உண்மையை தான் பேசிக்கிட்டு இருப்பார். ஆமாம். அதாவது ஒரு பொருளை வாங்கிறது விற்கிறது, கிரைய விக்கிரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சாமர்த்தியம் உடையவர். துளாராசினாலே பிஸ்னஸ்ஸு, பேச்சு, விற்கிறது, வாங்கிறதுல ரொம்ப சாமர்த்தியம் உடையவர். நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசி. புதிய வாகனம் அல்லது துணிமணி, நகை, இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, வாங்குகின்றீர்கள். வீட்டில் சந்தோஷம் நல்லா நிறைஞ்சிருக்குது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதே மாதிரி டீ, கூல்ட்ரிங்க்ஸு, அரிசி, துணிமணி, இந்த மாதிரி பண்ணுற வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகிறது. தேவையான பணமாக புரட்டி ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து ரிஷபராசி. இளைய சகோதரம், அதாவது தம்பி அல்லது தங்கை, நண்பர்கள் உங்களோட தொடர்பில் அடிக்கடி உங்ககிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அம்மாவோட உடல்நிலை கூட நன்றாக இருக்கிறது. இப்போது புதிய வாகனம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம். அதே மாதிரி மனசு கொஞ்சம் சாப்பிட்டா அமைதியாக இருக்கிறது. பணப்புழக்கம் தேவையான அளவு வந்துக்கிட்டு இருக்குது, பரவாயில்லை. ஆமாம். அதே மாதிரி சில சமயங்களில் அந்த தடித்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹார்டாக பேசுகிறது தன்னை அறியாமலே விடுகிறது. மற்றபடி ஸ்மூத் சைலிங் இன் மேரேஜ் லைஃப் ஆல்சோ. குடும்ப வாழ்க்கை சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து மிதுன ராசி.
உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. சாதுரியமாக அதே சமயம் பெருந்தன்மையா பேசுறீங்க. குடும்ப வாழ்க்கை சுமூகமாகவே செல்கின்றது. தேவையான பணம் வந்து விடுகிறது. வீடு பார்க்க ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிறது. அம்மாவோட மனசு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்து கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கொஞ்சம் தாமதமானால் கூட நல்லபடியாகவே நடந்திருக்கிறது. இன்னும் 10 நாட்களுக்கு ரொம்ப 10-15 நாளைக்கு ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கிறீங்க. அதே மாதிரி அம்மாவோட உடல்நிலை கூட நன்றாகவே இருக்கிறது. கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்ல வெற்றி வாய்ப்பு நல்லபடியாக வருகிறது. கலைத்துறையில் எந்த துறையில் இருந்தால் கூட மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு சேரப்போகிறது. அடுத்தால சிம்மராசி. வேண்டாத செலவுகள் தான் உங்களது பிரச்சனை. என்னென்னா வேண்டாத செலவு தான். அதே மாதிரி பேரம் பேசி பொருளை வாங்குறது யாரும் அவன் பொருள் பேரம் பேசி வாங்கினால தப்பாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அது நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா பேரம் பேசுகிறதே இல்லை. அவங்க கேட்குற காசை கொடுத்துக்கிட்டு வந்துடுறீங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டுருக்கு. ஆனால் சுப்பீரியர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி கன்னியாராசி. கன்னியாராசிக்கு குடும்பம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணுறீங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக சேர்கிறது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லபடி லாபம் தான் கிடைக்கிறது. உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணம் தான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல். ஒரு ப்ளஸ் என்னன்னா உங்களோட பாசிட்டிவ் எண்ணங்கள். எதையுமே நேர்மறையாகவே சிந்திக்கிறீர்கள். நன்று, அப்படியே பண்ணுங்க. அடுத்து துளாராசி. அம்மா பேரில் தொழில் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஆரம்பிங்க, நல்லதாகவே நடக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி உறவு கூட நன்றாக இருக்கிறது. மகன் அல்லது மகளுக்கு சின்ன உடல்நிலை பிரச்சனை வருகிறது. சரியாகிவிடும். அடுத்து விருச்சிக ராசி. வெளிநாட்டு தொடர்பில் உள்ளவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு வருகின்றது. உபயோகித்துக் கொள்ளுங்கள். அதை கட்டியாக பிடிச்சுக்கோங்க. பணவரவு நன்றாகவே இருக்கிறது. மனைவியின் பாசம் பரிவுலாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ பாசம் வச்சுருக்கிறாங்க அவங்க மேலே. சிறிய லாபம் ஓரளவு வருது. சற்று கோபம் கூட உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு போகுது. அதனால கூட கோபம் டென்ஷன் வரலாம். அதே மாதிரி வீடு, வாகனம், கல்வி, தொழில் எல்லாமே ஓரளவு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து தனுசு ராசி. தகப்பனாருடன் சிறு வாக்குவாதம் நடக்கிறது. அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறது. புதிய ஒப்பந்தம் போடுறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது எல்லாம் கொஞ்சம் தடங்களாய் போய்கிட்டு இருக்குது. மனைவியின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. மனதுக்கு பிடித்த பழைய நண்பரை ஒருவரை சந்திக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், அம்மாவோட ஹெல்த் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. மாணவர்களுக்கு கொஞ்சம் அதாவது சாதிக்க வேணுங்கக்கூடிய எண்ணம் வருது. சாதிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு அந்த பாசிட்டிவ், அந்த ஃபயர் வர்றது ஒரு நல்ல மாற்றம் தான். உங்களுக்கு அந்த ஃபயர் வந்தாச்சுது. அதனால அச்சீவ் பண்ணுவீங்க. உடல்நலத்தில் சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து கும்பம். உத்தியோகம் செய்வங்க மேலதிகாரியோட பாராட்டை பெறுகிறீர்கள். அதனால பணவரவு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மனதில் காரணமில்லாத ஒரு குழப்பம். மனைவி தப்பு பண்ணால் கூட உங்களுக்கு கோபம் வர்றதில்லை. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. அடுத்து மீனராசி. மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல சமயம் இது. எவ்வளோ மோசமான பிரச்சனைகள் வந்தாலும் அதே மாதிரி அந்த சூரியனை கண்ட பனியை போல விலகி விடுகிறது. கடவுளை மாத்திரம் மறந்துடாதுங்க. அவர் உங்களை நல்ல முக்கியமான சமயங்கள் எல்லாம் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆமாம்.
அதே மாதிரி வந்து புதிதாக எதையும் ஆரம்பிக்க நல்ல நாள் இது. எதையும் படிக்கிற சமயத்தில் புதிய தொழில் எதனாலும் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள் இது. கடன் பிரச்சனை சிறிது சிறிதாக ஒரு முடிவுக்கு வந்துடுது. மகன் அல்லது மகள் திருமண விஷயத்தில் மிகப்பெரிய தாமதம், ஆனால் நல்லபடி நடக்கும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.